கன்னிராசியில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் வந்து கன்னிராசியில வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா, மத்த கிரகங்கள் எல்லாம் ஆட்சியா இருக்கும். ஆனா, உச்சமா இருக்காது, நீச்சமா இருக்காது. ஆனா, கன்னியில மட்டும் புதன் எப்படின்னா, ஆட்சி பிளஸ் உச்சம். அதனால கன்னிராசி மட்டும் அந்த புதன் வந்து ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கடகமோ, சிம்மமோ மத்த எந்த ராசி எடுங்களேன், அந்த ராசிநாதன் ராசியில இருப்பார். பட் அவர் உச்சம், நீச்சமே வராது. அந்த கிரகங்களுக்கெல்லாம். கன்னியில மட்டும் தான் புதன். மிதுனத்திலயும் புதன் ஆட்சி தான். ஆனா அவர் உச்சம் கிடையாது. ஸோ புதன் வந்து கன்னி ராசியில ஆட்சி மற்றும் உச்சம். நீச்சம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன். கன்னியில வந்து சுக்கிர பகவான் இருந்தாலே வந்து எல்லாரும் நீச்சபங்க ராஜயோகம்லாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லாருக்கும்லாம் அந்த மாதிரியான யோகங்கள் வந்து வராது. இதுல யாரு பகை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, புதனுக்கு உண்டான கிரகங்கள் என்னென்ன பகையோ, ராகு வந்து பகைதான். ஆம், இப்போ புதனோட சேர்ந்த சனி இருக்காரு, இல்ல புதனோட சேர்ந்த செவ்வாய் இருக்காரு. இந்த மாரி எல்லாம் இருந்ததுன்னா, கொஞ்சம் அது பகைதான். இப்ப செவ்வாய் அ புதன் வீட்ல தனித்து இருக்கார் அப்படிங்கும் பொழுது, அவாளுக்கு எப்பவுமே கன்னி செவ்வாய் வந்து எப்பொழுதுமே கடனை கொடுக்கும் அப்படின்னுவாங்க. ஏன்னா, கால தத்துவ புருஷத்தின்படி அது 6ஆம் இடம் இல்லையா? மேஷத்திற்கான செவ்வாய் வந்து அங்க இருந்தால் எப்பொழுதுமே அது கடன்ல வைக்கும் அப்படிங்கிறது. அது ஒரு சில ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 100% கரெக்ட்டா இருக்கும். ஸோ கன்னியில வந்து செவ்வாய் இருந்தால் அவ்வளோ நல்லது அல்ல. இப்ப இதுக்கெல்லாம் பரிகாரங்கள்லாம் இருக்கா அப்படின்னா, அவங்கவங்களுக்கு என்ன தசா காலங்கள் நடக்கிறதோ அதை சார்ந்தது தான். இப்ப நீங்க வந்து உத்திர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு சூரிய தசை ஆரம்பமாக இருக்கும். அ கன்னியிலேயே வந்து சூரியனும் இருக்காரு. அ நீங்க கன்னி ராசி, கன்னி லக்னம் இதெல்லாம் இருக்கும் பொழுது, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை வரும். இதுல ராகு வந்து சரியா இல்ல. கன்னியிலேயே இருக்காரு அப்படிங்கும்பொழுது, மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம். காற்று கிரகம்னு சொல்லுவோம். அப்போ அது கூட ராகு இருக்கும்போது, அதிகமான ஒரு சந்தேகமோ, இல்ல அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு வழக்கமோ, இல்ல உங்களுக்கு வந்து சீக்கிரமா அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ஒரு உடல் வாகோ, இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. ஸோ எப்படி கிரகங்கள் இருக்காங்கன்னு பாருங்க. சனி இருந்தாலோ, செவ்வாய் இருந்தாலோ, கன்னி ராசியில கொஞ்சம் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது.